கோபிநாத் கேட்ட கேள்விகளை சிம்ரன் எப்படி உடைத்தார்? இந்த நேர்காணல் சொல்லும் வாழ்க்கை பாடம். வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லோருமே நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருப்போம். ஆனால் சில இன்டர்வியூக்கள் மட்டும் முடிந்த பிறகும் நம்ம மனசுல நீண்ட நேரம் ஓடிக்கொண்டே இருக்கும். சமீபத்தில் நான் அப்படித்தான் ஒரு நேர்காணலை பார்த்தேன். நீயா நானா கோபிநாத் அவர்கள் நடிகை சிம்ரனை நேர்காணல் செய்திருந்தார். அந்த வீடியோவை பார்த்ததும் அந்த நேர்காணல் பற்றி கண்டிப்பாக பேச வேண்டும் என்று தோன்றியது. ஏன்னா அது சாதாரண சினிமா ப்ரமோஷனோ இன்டர்வியூ மாதிரியே இல்லை. வாழ்க்கையை பற்றியும் மனநிலையை பற்றியும் வெற்றியை பற்றியும் நம்ம எப்படி யோசிக்கிறோம் என்கிறத பற்றி மட்டும்தான் பேச வைச்ச ஒரு உண்மையான உரையாடல். பொதுவாக பல இன்டர்வியூக்களில் என்ன நடக்கும்? 10 கேள்விகளை முன்கூட்டியே எழுதி வச்சுப்பாங்க. விருந்தினர் என்ன பதில் சொன்னாலும் அதை ஆழமாக கேட்காமல் அடுத்த கேள்விக்கே போயிடுவாங்க. சில நேரங்களில் அவர்கள் பதில் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அடுத்த கேள்வி என்ன என்பது போல் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் கோபிநாத் அப்படிப்பட்டவர் இல்லை. அவருடைய மிகப்பெரிய பலம் என்னவென்றால் எதிரில் இருப்பவர் பேசுவதை முழுமையாக கவனிப்பார். அந்த பதிலில் இருந்து அடுத்த கேள்விகளை உருவாக்குவார். அதனால்தான் அவருடைய உரையாடல்கள் இயல்பாகவும் சிந்திக்க வைப்பதாகவும் இருக்கும். அவர் கேட்கும் கேள்விகளும் சாதாரணமாக இருக்காது. நீங்கள் எதை வேலிடேட் பண்றீங்களோ, பாப்புலாரிட்டியா, லெசன்ஸியா, பீஸா இல்ல ஃப்ரீடமா? ஒரு கேள்விக்குள்ள 4 வாழ்க்கை பாதைகள் இருக்கு. அடுத்து நீங்க கோ வித் தி ஃப்ளோ கேரக்டரா இல்ல லைஃபையே டிசைன் பண்ணி வாழ்றவரா? இது சாதாரண கேள்வி இல்லை. நம்ம வாழ்க்கைக்கு ஏத்த எந்த விதத்தில் வாழ்றோம் என்று நம்மையே யோசிக்க வைக்கிற கேள்வி. அதுக்கப்புறம் பெண்கள், குறிப்பாக அம்மாக்கள், தங்களை கவனித்து கொண்டாலே குற்ற உணர்ச்சி வரும்படி ஒரு சமூக அமைப்பு இருக்கு. அந்த டிராப்பில் இருந்து எப்படி வெளியில வரலாம்? இந்த மாதிரி கேள்விகள் பதில் சொல்ல வருபவரையும் யோசிக்க வைக்கும். அதே நேரத்தில் பார்க்கிற நம்மளையும் யோசிக்க வைக்கும். அதுபோல செல்ஃப் லவ் என்பது சுயநலமல்ல என்பதை எப்படி விளக்குவீங்க? மற்றொரு இடத்தில் ஜெயிக்கணும்னு ஓடுறவங்க ஒரு ரகம், தோத்துடக்கூடாதுன்னு ஓடுறவங்க இன்னொரு ரகம். இதுல நீங்க எந்த ரகம்? இந்த மாதிரி கேள்விகள் வெறும் சினிமா நடிகையிடம் கேட்கப்படும் கேள்விகள் இல்லை. எந்த மனிதரிடமும் கேட்கக்கூடிய வாழ்க்கை கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு சிம்ரன் சில இடங்களில் கொஞ்சம் யோசித்தார், சில இடங்களில் தடுமாறினார். ஆனால் சில பதில்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. அவருக்கு கோபியின் கேள்விகள் ரொம்ப பிடித்தது என்பதில் முகத்தில் தெரிந்தது. ஆனா இந்த முழு நேர்காணலிலும் என்னை மிகவும் கவர்ந்த விஷயம் கடைசியில் நடந்தது. கோபி ஒரு கேள்வி கேட்கிறார். வாழ்க்கையில் ஒரு விஷயம் கிடைக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். அது கிடைச்ச பிறகு இதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு தோணும். உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா? இது சாதாரண கேள்வி இல்லை. ஏன்னா நம்மள பல பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு. நாம நினைச்ச வேலை கிடைச்ச பிறகு, நாம ஆசைப்பட்ட பொருளை வாங்கினதுக்கு பிறகு, நாம கனவு கண்டு வெற்றி கிடைச்சிட்ட பிறகு ஒரு வெறுமை வரும். அதை பற்றி தான் கோபி கேட்டார். ஆனா சிம்ரன் என்ன சொன்னார் தெரியுமா? சிரித்து கொண்டே, கோபி, நீங்க ரொம்ப கேள்வி கேட்குறீங்க, எனக்கு இதுக்கெல்லாம் பதில் தெரியல. நான் வாழ்க்கையை அவ்வளவு சீரியஸா பார்க்கல. ஐ ஆம் அ சிம்பிள் அண்ட் ஷார்ட்டர்டு பர்சன். அவ்வளவுதான். அந்த ஒரு பதிலே முழு நேர்காணலின் ஹைலைட்டா மாறி போச்சு. நம்ம மாதிரி பல பேர் வாழ்க்கைய ரொம்ப அனலைஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு சம்பவத்துக்கும் அர்த்தம் தேடுவோம், ஒவ்வொரு தோல்விக்கும் காரணம் தேடுவோம், ஒவ்வொரு வெற்றிக்கும் விளக்கம் தேடுவோம். சில நேரங்களில் வாழ்க்கையை விட வாழ்க்கையை பற்றிய யோசிக்கிறவங்க தான் அதிக நேரம் செலவழிக்கிறோம். ஆனா சிம்ரன் என்ன சொல்றாங்க? நான் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். இந்த பதில் ஒரு பெரிய வாழ்க்கை பாடம். எல்லா விஷயத்தையுமே ஆழமாக யோசிப்பது நல்லது. ஆனா எல்லா விஷயத்தையும் ஓவரா யோசிப்பது நல்லதே இல்லை. சில நேரங்களில் வாழ்க்கையை வாழணும், ஆராயக்கூடாது. இந்த இடத்தில் தான் எனக்கு ஒரு காமெடி காட்சி ஞாபகம் வந்தது. விவேக் அடுக்கி வைத்த டம்மி டம்ளர்கள் எல்லாம் பறவை முனியமா வந்து ஒரு நொடியில உடைச்சிட்டு போயிடுவாங்க இல்ல. கோபி ரொம்ப நேர்த்தியா
கட்டிய கேள்விகளை சிம்ரன் ஒரு சிரிப்போட நான் லைஃப்ல சீரியஸா எடுத்துக்க மாட்டேன் என்று உடைத்து விட்டு போயிட்டாங்க. அதுதான் அந்த நேர்காணலின் அழகு. யார் சரி யார் தவறு என்று சொல்ல முடியாது. கோபியின் ஆழமான சிந்தனையும் அழகு, சிம்ரனின் எளிமையான மனநிலையும் அழகு. இரண்டும் வாழ்க்கையின் இரண்டு வேறு அணுகுமுறைகள். ஒருவர் வாழ்க்கையை கேள்விகளால் புரிந்து கொள்கிறார், மற்றொருவர் வாழ்க்கையை வாழ்ந்தே கடந்து செல்கிறார். அதனால்தான் இந்த நேர்காணல் எனக்கு மிகவும் பிடித்தது. இது ஒரு நடிகையின் ப்ரமோஷன் இன்டர்வியூ இல்லை, இது 2 மனநிலைகள் சந்தித்து கொண்ட உரையாடல்கள். ஒருவர் கேள்விகளின் ஆழத்தை தேடுகிறார், மற்றொருவர் எளிமையால் அமைதியை கண்டுபிடிக்கிறார். அதனால்தான் இந்த உரையாடல் மனதில் ரொம்ப நீண்ட நேரம் நின்று விட்டது. இந்த வீடியோவை இன்னும் பார்க்கவில்லை என்றால் கண்டிப்பாக பாருங்க. நீங்க யாரை போல இருக்கிறீர்கள்? வாழ்க்கையை அதிகமாக யோசிக்கிற கோபியா, அல்லது லைஃப் இஸ் அ சிம்பிள் ஜஸ்ட் லிவ் இட் என்று சொல்லும் சிம்ரனா? உங்களுடைய பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சிந்திக்க வைக்கும் கதைகள், வாழ்க்கை அனுபவங்கள், மனதை மாற்றக்கூடிய கருத்துக்கள் தொடர்ந்து வேண்டுமென்றால் நம்ம ரைட் திங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் அழுத்துங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோ